திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களை மறுபடியும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிற நன்மைகளுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கின்றேன், சோத்தரிக்கின்றேன். நாம் ஒவ்வொரு நாளும் உயிரோடு கூட இருப்பது என்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. எத்தனையோ பெரிய தலைவர்கள் கூட இந்த வருடத்தை முடிக்க முடியாமல் கடந்து போனதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அவர்களுக்கு அடுத்த வருடத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. நம்மை விட எவ்வளவோ பெரியவர்கள், திறமையானவர்கள், சாதித்தவர்கள் கூட அந்த பாக்கியத்தை வர முடியாமல் போன பொழுது நாம் அந்த புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு அதிகமாக ஆண்டவருடைய கருணை நமக்கு வேண்டும், இரக்கம் நமக்கு வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, அதை உணர்ந்து நாம் இந்த உலகத்திற்கு பின்பாக ஓடுகிற அந்த நிமிடங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வயிற்று நிரப்புவதற்காக, குடும்பத்தை கவனிப்பதற்காக, இல்லாவிட்டால் நம்முடைய உலகத்தின் தேவைகளுக்காக நாம் ஓடுகிற அந்த நிமிடங்கள் எல்லாம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு சில நிமிடங்கள் தெய்வத்துடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்த்து, அப்பா உடைய கிருபை எனக்கு வேண்டும், இந்த கிருபை இல்லாமல் இந்த பூமியில் என்னால் வாழ முடியாது, நீர் என் மீது இரக்கம் பாராட்ட வேண்டும், என் பிள்ளைகள் மீது நீ இரக்கம் பாராட்ட வேண்டும், எனக்கு பிரியமானவர்கள் மீது நீ இரக்கம் பாராட்ட வேண்டும், ஆண்டவரே என்னுடைய பிஸ்னஸ் மீது நீ இரக்கம் பாராட்ட வேண்டும், என்னை புதிய வருடத்துக்குள்ளே அழைத்து கொண்டு செல்ல வேண்டும், உம்முடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு நான் புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறேன் ஐயா என்று நாம் அவரையே சார்ந்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அசைக்கப்படுவதில்லை. ஒரு பொழுதும் நம்முடைய உழைப்பின் மீது அல்லது உங்களுடைய உழைப்பின் மீது, உங்களுடைய திறமைகளின் மீது, உங்களுடைய படிப்பின் மீது, உங்களுடைய அனுபவங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து விடாதபடிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரம் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அவர் உங்களுக்கு தேவை என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் உணருங்கள். பிரச்சனைகள் எப்பொழுதெல்லாம் உங்களை கண்களுக்கு முன்பதாக வருகிறதோ, சாத்தான் எப்பொழுதெல்லாம் யுத்தம் பண்ண வருகிறானோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் உடனடியாக ஜெபத்தில் உட்கார ஆரம்பியுங்கள். ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்த ஆரம்பியுங்கள். ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட ஆரம்பியுங்கள். அவரை உங்களுக்கு துணைவராக கொள்ள ஆரம்பியுங்கள். அப்பொழுது எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவதை நினைத்து பார்த்து நான் ஆண்டவரை அதிகமாக நான் துதிக்கின்றேன், சோத்தரிக்கிறேன். இவ்வளோ பெரிதான ஒரு கிருபை. நீங்கள் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பதும், என்னை அழைத்து பிரதர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்வதும் எனக்கு அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. நாம் செல்ல வேண்டிய பாதை வெகு தூரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபை நாளை 2023 ஊழியங்களை சனிக்கிழமை தோறும் ஊழியங்களை நடத்தி கொண்டிருந்த நாம் அப்பா உதவி செய்தபடியினாலே இந்த 2023 வருடத்தில் அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பிக்க அவர் உதவி செய்தார். அநேகர் நம்முடைய ஊழியத்திற்காக உங்களுடைய கைகளை நீட்டினீர்கள், உதவி செய்தீர்கள். இன்னும் அநேகர் ஜெபித்தீர்கள், தாங்கினீர்கள். எல்லோருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அடைக்கலான் குருவி இல்லமானது இப்பொழுது பெயிண்ட் அடிக்கப்பட்டு மிகவும் அழகான ஒரு அடைக்கலான் குருவி இல்லமாக அது தோற்றமளிக்கிறது. முதியவர்கள் அதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதராக மனுஷியாக இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய பார்வையிலே இந்த அடைக்கலான் குருவி இல்லத்தை பார்க்கும்படியாக
அன்பை அழைக்கின்றேன். ஏனென்றால் இது தேவனுடைய மாளிகை எனப்பட்ட ஒரு ஜெபம் நடக்கின்ற அந்த சர்ச்சை ஒட்டி இது உள்ளே அந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்கிறது. அங்கே எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் என்பது அது இருக்கும். ஆண்டவருடைய ஊழியக்காரனாலே அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேம்பஸ்குள்ளாக இதுவரைக்கும் கமர்ஷியலாக எதுவுமே செய்யப்பட்டது கிடையாது. ஊழியத்திற்காக மாத்திரமே இந்த இடத்தை நாம் பயன்படுத்தி வருகிறோம். எனவே நீங்கள் தாராளமாக வந்து இந்த நாட்களில் அந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர் இல்லத்தில் சேர்ந்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு நான் அறிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதராய் மனுஷியாக இருப்பீர்கள், நிச்சயமாக இந்த முதியோர் இல்லத்தையே நீங்கள் தேர்வு செய்வீர்கள். இதைவிட மிக பிரபலமான இல்லைனா மிகவும் வசதியான முதியோர் இல்லங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய இல்லத்தை நீங்கள் நாடுவீர்கள் என்றால் அடைக்கலான் குருவி இல்லத்தை நாடி நீங்கள் வரும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். அதே போல் அங்கே சமைத்து கொடுப்பதற்கு குக் மற்றும் அந்த நர்சஸ், அந்த முதியோர்களை கவனிப்பதற்கான வார்டன், இன்னும் வாட்ச்மேன் போன்ற பதவிகளும் அங்கே காத்திருக்கின்றன. அங்கேயே தங்கி பணிபுரிய வேண்டும். உங்களுக்கு ஊழியத்திற்கான அழைப்பும் அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். முக்கியமாக நிற்கதியாக நிற்கிற அபலை பெண்கள் நீங்கள் விரும்பினால் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அங்கே வந்து சேர்ந்து கொள்ளலாம். இது ஒரு சரியான நேரம். சனி ஞாயிறு இருக்குது, 1ஆம் தேதி திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக நீங்கள் வந்து இணைந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நாம் அழைக்கின்றோம். விருத்துக்குரியவர்கள், இந்த வார இறுதியிலே நமக்கு எந்த விதமான கூட்டமும் கிடையாது என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். அடுத்த வாரம் முதல் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் நாகர்கோவில் ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலால் கூட்டங்கள் ஆரம்பிக்கும். புதிய வருடத்தின் வாக்குத்தத்த கூட்டம் நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த வாக்குத்தத்த கூட்டத்திலும் கூட நாகர்கோவில் ஜனங்களே நீங்கள் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாகும்படியாக இப்பொழுதே உங்களை அழைக்கின்றேன். இந்த நாளிலும் கூட இந்த வருடத்தின் கடைசி செய்தியாக 2023 தாவீதின் வம்ச வரலாற்றில் அல்லது தாவீதுடைய வரலாற்றில் நான் ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 30வது வசனம் முதல். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலாய் நடந்து அழுது கொண்டு ஒளிவு மலையின் மேலே ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள். நாட்டு ராஜாவுக்கு ஒரு தத்தளிப்பு, எதிர்பாராத ஒரு பெரிய போராட்டம், எதிர்பாராத ஒரு பெரிய நெருக்கடி அங்கே ஏற்பட்டு விட்டது. தாவீது எந்த விதத்திலும் அவர் கனவு கூட கண்டிருக்க மாட்டார். இவ்வளவு பெரிதான ஒரு மாற்றம், ஒரு அரசியல் மாற்றம் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போடும் என்று சொல்லி பெற்ற மகனே ஒரு பெரிய திரள் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அவரை கொல்ல ஓடி வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சில மணித்துளிகள் காலந்தாழ்த்தினால் அவருடைய கதையை முடிந்துவிடும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அரண்மனையை விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உயிர் தப்புவதற்காக அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் அதை நினைத்து பார்த்திருப்பார், ஐயோ என் சொந்த மகனே எனக்கு விரோதமாக எழும்பி விட்டானே, இவ்வளோ ஒரு பெரிய நெருக்கடி எனக்கு வந்துவிட்டதே, எல்லாற்றையும் நான் விட்டுட்டு போகிறேனே என்று துக்கம் அவருடைய உள்ளத்தை அழைத்திருக்கும். அதனால் அவர் வெறுங்காலாய் நடந்து போகின்றார். தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார். சத்தம் போட்டு அவர் அழுது கொண்டே போனாராம். ராஜா இப்படி அழுது கொண்டு போவதை பார்த்து ஜனங்களும் கூட அவர்களும் அப்படியே அழுது கொண்டு போனார்கள் என்று இந்த இடத்துல நான் காண்கின்றோம். துக்கம் உள்ளத்தை அடைக்கின்ற பொழுது யாராக இருந்தால் என்ன, அரசனாக இருந்தால் என்ன, ஆண்டியாக இருந்தால் என்ன, கண்டிப்பாக அந்த அழுகை வரும் என்பது சந்தேகமே இல்லை. துக்கம் உள்ளத்தை அடைத்தபடியினாலே அவர் சத்தம் போட்டு அழுறாரு. என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்களே, ஜனங்கள் இருக்காங்களே, எங்கெல்லாம் அவருக்கு யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் எமோஷனல் ஆகி அழுது கொண்டே கடந்து போனாராம். ஒரு மனிதன் 4 சுவற்றுக்குள்ளாக அழுவதற்கும் இப்படியாக எல்லார் மத்தியிலும் அழுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. 4 சுவருக்குள்ளே அழுதானா அந்த அவமானம், அந்த துக்கம் அவரோட போயிடுவானா. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, ஆனாலும் கூட அந்த துக்கத்தை அவரால் அடக்க முடியவில்லை. அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அந்தளவுக்கு அவருக்கு நெருக்கடியான ஒரு நேரம் வந்தது. நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இவர் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, ஒரு தேவனுடைய மனிதன், கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவன், ஒரு தீர்க்கதரிசி. சின்ன வயதிலிருந்தே கர்த்தருக்கு பயந்து நடந்தவர். அப்படிப்பட்ட இந்த தாவீது ராஜாவுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இங்கே வந்ததா? அப்படி என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பைபிளில் ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு, பச்சை மரத்திற்கு இந்த பாடு என்றால் பட்ட மரமாகிய நமக்கு என்ன பாடு என்று சொல்லி. தாவீதிற்கே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை திடீரென்று வந்திருக்கும் என்றால் நமக்கெல்லாம் அது எம்மாத்திரம், நாமெல்லாம் எம்மாத்திரம். நிறைய நேரங்களில் அநேகருக்கு இதுபோல இக்கட்டுகளும் துக்கங்களும் கசப்புகளும் கசப்பான பிச்சுகளும் வந்து விடுகின்றன. எதிர்பாராத நேரத்தில் பல காரியங்கள் நடந்து விடுகின்றன.
இது நிமித்தமாக ஜனங்கள் தங்கள் உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாக, கண்ணீர் வடிக்கின்றவர்களாக, கதறி அழுகின்றவர்களாக, புலம்பி அழுகின்றவர்களாக அவர்கள் இருப்பதை நாம் காண முடிகிறது. இதே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் கூட இழப்பை தாங்க முடியாதவர்களாக, மிகவும் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக கண்ணீரோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடந்த வாரத்தில் நான் ஒரு சகோதரியை குறித்து கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் காலேஜில் படிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய கணவர் திடீர்னு சொல்லி அந்த கொரோனாவிலே அவர் இறந்து விடுகிறார். கொரோனாவில் இறந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னமும் அவர்களாலே அந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. மனதளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். கலகலென்று சொல்லி பேசி கொண்டிருக்கிற அவர்கள் இப்பொழுது அமைதியாகவே இருக்கிறார்கள். எதிலும் அவர்களுக்கு ஒரு நாட்டமே இல்லை. மிகவும் வேதனையோடு கூட அவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு சம்பவம் நடந்தது வாழ்விலே, ஒரு இழப்பு வந்தது. அது அவர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போட்டு விட்டது. அது கணவருடைய மறைவு அவருடைய ஒரு மனநோயாளியாக ஆக்கிவிட்டது. எதிலும் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஆக்கிவிட்டது. அவருடைய வாயிலிருந்து சிரிப்பாய் பேசி கொண்டிருந்த வார்த்தைகள் எல்லாமே இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது துக்கமாகவே இருக்கிறார்கள். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அருமையாய் ஒளிவு மர கன்றுகளாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட அளவலாகணும், அவங்கள்ட்ட விசாரிக்கணும். ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, காலேஜில் என்ன நடந்துச்சுப்பா, நீ படிச்சியா, அப்படின்னா விசாரிக்கணுங்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு இப்பொழுது நிதானம் இல்லை. அந்த இழப்பு அவர்களை புரட்டி போட்டு விட்டது. கணவன் போய்விட்டாரே என்று சொல்லி அனைவருடைய வாழ்க்கையில் இதுபோல ஒரு சில சம்பவங்களை சாத்தான் கொண்டு வந்து அப்படியே அழ வைக்கின்றான், வேதனைப்பட வைக்கின்றான். மனதளவில் அநேக ஜனங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறார்கள். பாதிக்கப்பட்டு வாழ்கிற ஜனங்கள் எல்லாம் இதே போல அவர்கள் அழுகின்றவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஒரு நாள் அழுறாங்க, ஒரு சிலர் ஒரு வாரம் அழுறாங்க. இன்னும் அதிகமான ஜனங்கள் பல வருடங்களாய் அவர்கள் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேறு காரியங்களில் நாட்டமே இருப்பதில்லை. ஐயோ, இப்படி என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்து விட்டதே, ஒரு இழப்பு எனக்கு வந்து விட்டதே என்று சொல்லி 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 அதையே நினைத்து நினைத்து நடைபெணமாக வாழுகிறார்கள். ஒரு விஷயம், ஒரு தாயார் என்னை அழைத்தார்கள். நான் செய்தி கொடுத்ததை அவர்கள் கேட்டுவிட்டு அவர்கள் அழைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு மகன், அவன் மரித்து விட்டான், ஆக்சிடெண்ட்டில் மரித்து விட்டான். அவன் அங்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த மகன் என்றைக்கு மரித்தானோ, என்றைக்கு என்னை விட்டு போய்விட்டானோ, அன்றிலிருந்து எனக்கு ஜெபிக்கவே முடியவில்லை ஐயா. அன்றிலிருந்து எனக்கு முழங்காலே ஊன்ற முடியவில்லை, பைபிளை திறக்க முடியவில்லை, ஆண்டவர் என்று சொல்லி சொல்ல எனக்கு முடியவில்லை. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுமதித்து விட்டாரே என்று சொல்லி அந்த தாயார் அழுது புலம்பினார்கள். ஜெபிக்கிற எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல உங்களை அடித்தா சாத்தானுக்கு தெரியும், அது உங்களுக்கு வலிக்கணும், உனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த இடத்துல அவன் பிரச்சனையை கொண்டு வருகிறான். எங்கே உங்களுடைய அன்பு இருக்கிறதோ அங்கே பிரச்சனையை கொண்டு வருகிறான். உங்களை எப்படி கீழே தள்ள வேண்டும் என்று அவனுக்கு நன்கு தெரியும். இன்றைக்கு நீங்களும் கூட இதே போல் தாவீதை போல யார் சுற்றத்தில் யார் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவு இருக்குது. அவங்க அப்படி நினைப்பாங்களே, நம்ம கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணுமே, 4 பேர் பார்க்குறாங்களேங்கிற அந்த உணர்வெல்லாம் உங்களை விட்டு கடந்து போய் இன்றைக்கு நீங்கள் மிகவும் அழுது கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கலாம். இந்த அனுபவம் அநேகருக்கு வருகிறது. ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வருகிறது, ஊழியக்காரர்களுக்கும் வருகிறது, கர்த்தரை இரவுகளும் தேடுறவங்களுக்கும் கூட சில நேரங்களில் வரும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. தாவீது அப்படி அழுதுட்டு போகிறார். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 சாமுவேல் 15:31. அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோஃபலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது, பார்த்தீங்களா, அந்த செய்தி ஒரு பயங்கரமான ஒரு செய்தி. போல்ட் அவுட் ஆஃப் த ப்ளூ. ஏற்கனவே மகன் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தன்னை விரட்டிட்டு வரான்னு சொல்லி கேள்விப்படும் பொழுது இப்பொழுது ஒரு புதிதான செய்தி வருகிறது. அகித்தோப்பல் எனப்பட்ட மிகப்பெரிய அந்த ஆலோசனைக்காரன், பல வருடங்களாய் தாவீது பக்கத்திலிருந்து தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்தவன், இப்பொழுது அவன் தாவீதுட்டு இருந்துட்டு அவனுடைய மகனோடு கூட எதிரியோடு கூட சேர்ந்து கொண்டான். அவன் கொடுக்குற ஆலோசனை நிச்சயமாய் மிகப்பெரிய சேதாரத்தை விளைவிக்கும். ஒரு அணுகுண்டு மாதிரி அகித்தோப்பல். அணுகுண்டை போட்டால் என்ன ஆகும், நாடுகள்லாம் அழிஞ்சு மோசமாயிரும் இல்லையா? ஹிரோஷிமா நாகசாவி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்படிப்பட்ட ஒரு அணுகுண்டு போன்ற ஒரு மனிதன் எதிர் டீமில் சேர்ந்துட்டான். எதிர் டீம் ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி தாவீது கேள்விப்படுறாரு. ஏற்கனவே அழுதுட்டு போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் செருப்பு போடல, ஷூ போடலை, முகத்தை மூடி இருக்கிறாரு, கதறி அழுறாரு, அவ்வளோ வேதனையோடு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அகித்தோப்பல் எனப்பட்ட அணுகுண்டு எதிர்த்து டீமில் சேர்ந்துட்டான். டீம் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு, எதிர்த்து டீம் ஸ்ட்ராங் ஆகிட்டு, அவன் கொடுக்குற ஆலோசனை நமக்கு பெரிய சேதாரத்தை விளைவிக்குங்கிற தகவல் தாவீது ராஜாவுக்கு அங்கே வருகிறது. நல்லா கவனிக்கணும். when sorrows come, they come not in singles but in battalions.
ஷேக்ஸ்பியர் அழகாக எழுதியிருக்கிறார். பிரச்சனைகள் வரும்பொழுது 1, 2 என்று வராது, ஒரு பெரிய சேனையாக அணி அணியாக ஆயிரக்கணக்கில் தொடர்ந்து வரும் என்று அவர் சொன்னார். தமிழில் ஒரு பழமொழி உண்டு அல்லவா, பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, பட்ட காலிலேயே படம், கெட்ட கொடியே கெடும். ஏற்கனவே மகன் எதிராக வந்திருக்கிறான்னு ஒரு நியூஸ். இப்போ அந்த எதிரணிக்கு பலன் சேர்க்கும்படியாக நல்ல டீத்துடைய அந்த அகித்தோப்பில் இடப்பட்ட மாபெரும் ஆலோசனைக்காரன், இவ்வளோ காலம் தாவீதோடு இருந்தவர் இப்போ எதிர்த்த டீம் போயிட்டாருன்னு சொல்லி ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான தகவல் வந்ததான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். நம்ம ஏற்கனவே விழுந்து கிடக்கும் பொழுது, விடாய்த்து போயிருக்கும் பொழுது, மனம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது நம்மை தாக்குகின்றவனாக பிசாசானவன் இருக்கின்றான். சாசானவன் திருடவும் கொள்ளவும் அழிக்குமே என்று இவர் எதுக்குமே வரார். ஆண்டவர் உயிர் கொடுக்கறதுக்காகவே வாரார், ஆண்டவர்களை காப்பாற்றுறதுக்காகவே வாரார், ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துறதுக்காகவே வாரார், நம்ம தூக்கி விடுறதுக்காகவே ஆண்டவர் வாரார். சாசானவனை நம்மை வீழ்த்துவதற்காகவே வாரான், குறிவைத்தே வாரான். அவன் இரக்கமே காமிக்க மாட்டான். எப்போ நம்ம விடாய்த்து போயிருக்கிறோமோ அதுதான் சரியான நேரம் அவன் கண்டுபிடிச்சு அந்த நேரத்தில் நம்ம அடிக்கும்படியாக முழு பலத்தோடு வருகிறான். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் விடாய்த்து போனார்களோ, களைத்து போனார்களோ, அப்பொழுது அவர்களை சாத்தான் முழு பலத்தோடு கூட தாக்குகின்றவனாக இருக்கின்றான். இதை நான் வாசித்த பொழுது அதிகமாக நான் வருத்தப்பட்டேன், வேதனைப்பட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் விடாய்த்திருந்த பொழுது அமலேக்கியர்கள் அவர்களை சங்காரம் செய்ய வந்தது போல அது ஆண்டவருக்கு பல விதங்களிலே கோபத்தை ஏற்படுத்தி பல நூற்றாண்டுகள் கூட ஆண்டவர் அதை மனதில் வைத்து அவரை சங்கரிக்க வேண்டும் என்று நினைத்தார். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் விடாய்த்திருந்த பொழுது அமலேக்கியர்கள் அவர்களை வெட்டினார். பிரியத்துக்குரியவர்கள், இன்றைக்கு விடாய்த்து போயிருக்கிற உங்களை ஏற்கனவே பல பிரச்சனைகள், ஏற்கனவே பல பாடுகள், ஏற்கனவே பல விதமான துன்பத்தின் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கிற உங்களை சாத்தான் முற்றிலுமாக அழித்து விடும்படியாக இந்த அகித்தோபல் போன்ற அணுகுண்டுகளை எழுப்பி பல பிரச்சனைகளை உங்களுக்கு இன்னும் அதிகமாய் கொண்டு உங்களை வீழ்த்துவதற்காக அவன் முயற்சிப்பான். உங்களை எப்படியாவது முழுமையாக வீழ்த்தி விட வேண்டும், உங்களுடைய பிஸ்னஸை எப்படியாவது முழுமையாக அழித்து விட வேண்டும், உங்கள் ஊழியத்தை எப்படியாவது முழுமையாக அழித்து விட வேண்டும் என்று சாத்தான் எப்பொழுதுமே கங்கணம் கட்டுகின்றான். ஒரு மரத்தை அந்த கிளைகள் எல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ வெட்டினாலும் 2-3 மாதத்தில் மறுபடியும் அந்த மரமாக மாறி நிற்கும். ஏனென்றால் கிளைகளை வெட்டுகிறபடினாலே மரத்திற்கு எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பு ஏற்பட போவது கிடையவே கிடையாது. இலைகள் விடுறதுனாலே மரத்துக்கு பாதிப்பு இல்லை. எப்பொழுது மரத்தை வெட்டி வேரோடு பிடுங்கி எடுக்கின்றார்களோ அப்பொழுதுதான் அதற்கு முடிவு ஏற்படும். கிளைகளையும் இலைகளையும் வெட்டுகிறபடினாலே மரத்திற்கு பாதிப்பு இல்லவே இல்லை. பிசாசானவனும் உடைய வாழ்க்கையை அவன் கண்டு பல வருடங்களை குறிவைத்து காத்திருந்து நீங்கள் பிரச்சனைகள் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போய் நிற்கிற பொழுது உங்களை முழுமையாய் வீழ்த்த வேண்டும், எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் போராடுகின்றவனாக இருக்கிறான். ஒரு துன்பத்தை சந்தித்து நம்ம மன உடைஞ்சிருக்கும் பொழுதுதான் இன்னொரு துன்பம், இன்னொரு துக்கம், இன்னொரு அதிர்ச்சியான செய்தி, இன்னொரு துர்ச்செய்தி என்று கொண்டு வருவான். இதனுடைய தந்திரம். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. பல முனைகளில் சாத்தான் தாக்குதலை நடத்துவான், பல விதங்களிலே உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருவான். அவனுடைய ஒரே ஒரு நோக்கம் உங்களுடைய முழுமையாக அழித்து விட வேண்டும் என்பதே. முக்கியமாக இது என்னுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறதுனால, நீங்கள் அங்கே போய் இங்கே போய் நின்று ஏசப்பா குறித்து பேசிகிட்டே இருக்கிறதுனால, ஊழியங்களை தாங்கிறதுனால உங்களை எப்படியாவது உங்களை தாழ்த்திடணும், எப்படியாவது உங்களை நிப்பாட்டிடணும், ஊழியங்களிலிருந்து உங்களை எப்படியாவது பிரித்து விட வேண்டும், நீங்கள் பைபிளை தூக்கி கொண்டு ஊழியங்களை முன்பாய் போய் நிற்பதை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும், நீங்கள் இயேசு இயேசு மூச்சுக்கு 3 முறை 100 முறை சொல்லுவதை கெடுத்து விட வேண்டும், தடுத்து விட வேண்டும், உங்களை ஒரு சாதாரணமான மனிதனாய் மாற்றிவிட வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய மனிதனாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஆவிக்குரிய பார்வை உடையவர்களாக இருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் ஆவிக்குரிய பார்வையிலே நிதானிக்கிறீர்கள் என்பதை சத்துரு அறிந்து அதை எப்படியாவது கெடுத்து உங்களை ஒரு சாதாரணமான மனிதனாய் மாற்றிவிட வேண்டும் என்றவன் போராடிக்கொண்டே இருக்கிறார். சிம்சோன் தலைமுடி இருந்த வரைக்கும் மிக பலமுள்ளவராய் இருந்தார். அவரை எல்லோரையும் போல ஒரு சாதாரணமான மனிதனாய் மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி சத்துரு முயற்சித்துக் கொண்டே இருந்தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். உங்களை ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிற உங்களை சாதாரணமான மனுஷனாய் சாத்தான் மாற்றிவிட்டானோ, பிரச்சனைகள் மாற்றிவிட்டனவோ, அன்பு ஐயா, அன்பு அம்மா, இல்லை இல்லை, ஒருபொழுதும் அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஒருபொழுதும் நம்முடைய ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்க முடியாது. ஒருபொழுதும் ஆண்டவருக்கு விரோதமாய் நம்முடைய வாய் பேசாது. ஒருபொழுதும் ஊழியம் செய்யாமல் நாம் இருக்க முடியாது என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளோ பிரச்சனைகள் வேண்டுமென்றாலும் வரட்டும்,
ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்குள்ளே நாம் உறுதியாக நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். தாவீது அந்த நாளிலே அகித்தோஃபல் ஏத்த டீமில் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு நான் தெரியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 31வது வசனத்தின் பின்பகுதி. தாவீது, கர்த்தாவே, அகித்தோஃபலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றார். உடனே தாவீது அங்கே ஜெபம் பண்ணுறார். அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிற நேரத்தில் ஒரு அணுகுண்டு அகித்தோஃபல் எதிர்த்து டீமில் சேர்ந்துட்டான்னு ஒரு அதிர்ச்சி வந்து சாத்தா அவரை அசைச்சிடலான்னு பார்க்குறான். ஆனால் தாவீது உடனே ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், அப்பா, அவன் கொடுத்த ஆலோசனை கொடுத்து அதை என் மகன் கேட்டு எனக்கு விரோதமாக வந்தானே என் கதை முடிஞ்சிடும், அது உங்களுக்கு நல்லா தெரியும். இருப்பினும் கூட பரவாயில்ல, நீங்கள் அந்த அகித்தோஃபலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்குங்கப்பா, அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுங்க என்று சொல்லி உடனடியாக ஆண்டவர்கிட்ட அப்பீல் பண்ணுறார். ஆண்டவர்கிட்ட கேட்டாராம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் இந்த வசனம். நான் பல வருடங்களாக இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை துதித்திருக்கிறேன். கைமீறி போது பயங்கரமான ஒருத்தன் எதிராப்புல வந்திருக்கிறான், ஆனால் அவன் ஒன்றும் இல்லாமல் போகட்டும் ராஜா என்று அவர் உடனடியாக ஜெபிக்கிறார். அந்த அகித்தோஃபலுடைய ஞானம் மிகப்பெரிய ஞானம், அந்த ஞானம் பைத்தியமாகட்டும் என்று சொல்லி, அபத்தமாகி போகட்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார் என்று சொல்லி காண்கிறோம். ஒரு பெரிய எதிரி உங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டான் அப்படின்னா, ஒரு பெரிய வியாதி உங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பிருச்சுன்னா, ஒரு பெரிய கடன் பாரம் உங்களை நெருக்கிருச்சுன்னா, உடனே ஆண்டவரை அது ஒன்றுமில்லாமல் போகும்படியாக நீங்கள் செய்யுங்கப்பா, அந்த எதிரி ஒன்றில்லாமல் போகும்படியாக பண்ணுங்க. இந்த வியாதி பெரிய வியாதி, நிறைய பேரை வீழ்த்திருக்கு, ஆனால் எங்கள் குடும்பத்தில் வரும்போது ஒன்றுமில்லாமல் போகட்டும்ப்பா, என் எல்லையில் அது செயலிழந்து போகட்டும் ஐயா என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவோம் என்றால், ரீத்துக்குரியவர்களே, நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பாம்பாட்டி வந்து நிறைய பாம்புகளை பிடித்து கொண்டிருந்தார். இப்போ நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நிறைய நல்ல பாம்புகளை அவர் பிடித்தார். படத்தை விரித்து அது படம் எடுத்து நின்ற பொழுது பெரிதாக நின்றது. அப்போ அவர் அப்படி வாழை பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிடித்து கழுத்தை பிடித்து விட்டார். கழுத்தை பிடிச்சோன்னே அந்த படமெல்லாம் அப்படியே சுருங்கி விட்டது. அப்பொழுது அந்த பாம்பு ஒரு சின்ன ஒரு பைப் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஒன்றுமே இல்லை, வலிமையும் இல்லை, படம் எடுத்து ஆடவும் இல்லை. அது கழுத்து பின்னால் பிடிச்சி பார்த்தா சின்னதாக தான் இருக்குது. ஆனால் கீழே போட்ட பொழுது, படம் விரிந்த பொழுது அது பெருசாக இருந்தது. அதை பிடித்து அப்படியே மறுபடியும் பிடித்து கழுத்தை பிடிச்சோன்னே அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு இப்போ படம் விரித்து ஆடலாம், எதிரிகள் ஆடலாம், வறுமை ஆடலாம், வேலையில்லா திண்டாட்டங்கள் குடும்பத்தை நெரிக்கலாம், சாபங்கள் நெரிக்கலாம். ஆண்டவர் இதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும் என்ற உடனே ஆண்டவர் இந்த படங்களை எல்லாம் அப்படி சுருக்கி அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார். ஒரு பெரிய மனிதன் உங்களுக்கு விரோதமாக பேசிக்கிட்டே இருக்கிறானா, ஒருத்தி பேசிக்கிட்டே இருக்கிறானா, வாயாண்டு அப்படி நெருக்கி போடுவார். அந்த பலத்தை அப்படியே நெருக்கி போடுவார். அந்த விஷ பற்களை கத்தர் உடைத்து போடுவார். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு சேதாரம் இருக்கவே இருக்காது. ஐயோ, இவன் எனக்கு விரோதமாக வந்துட்டானா, ஐயோ இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டான்னு பதறாதீங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வல்லமை படைத்த ஒருவர் நமக்கு உண்டு. அகித்தோஃபலே நமக்கு விரோதமாய் வந்தாலும் அவனையும் நிறுத்துவதற்கு வல்லமை படைத்த ஒரு ஆண்டவர் உண்டு என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பயப்படாதீங்க. யாரும் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் எதிராக எழுச்சி நிற்கட்டும், எவ்வளோ பெரிய வியாதி உங்களுக்கு விரோதமாக எழுச்சி நிற்கட்டும், எவ்வளோ கோடி தேவைகள் இருக்கட்டும், இதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிற ஒரு தேவன் உண்டு உண்டு உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியத்துக்குரியவர்களே, பயப்படாதிருப்பீர்களாக. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுங்க, இந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுங்க, இந்த வியாதியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுங்க, ஆண்டவர் சாபத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுங்க, ஆண்டவர் தேவைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுங்க, நான் முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் அதிசயமானபடிக்கு உங்களை வழிநடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறாருங்கிற நல்ல செய்தியை நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். புதிய வருஷத்தில் எனக்கு அப்படி பிரச்சனை இருக்குது, இப்படி பிரச்சனை இருக்குது, ஐயோ இந்த மனுஷன் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இந்த பிள்ளை இப்படி பண்ணுறானே, இல்லை ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் ஆக்கி போடுவார். அகித்தோஃபலுடைய ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுகிற தெய்வம் ஒரு உண்டு என்பதை நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன்,
என்னேசர் தேடி வந்தீ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. ஐயா, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாங்கள் கேட்ட அந்த வருடம் முழுவதும் உடைய தோளிலே எங்களை தூக்கி வைத்து சுமந்து வந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி, உடைய அதிசய வழிநடத்துதலுக்காக நன்றி. அப்பா, இப்பொழுது கூட ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை நீர் இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்த அன்பிற்காக, ஜீவன் சுகபலன் கொடுத்த அன்பிற்காக, போஷித்த அன்பிற்காக, அந்த உடை கொடுத்த அன்பிற்காக, தங்குவதற்கு உறைவிடம் கொடுத்த அன்பிற்காக, போக்குவரத்தில் பாதுகாத்த அன்பிற்காக நன்றி. அப்பா, எத்தனையோ இடர்பாடுகள் வந்தன, எத்தனையோ பேரிடர்கள் வந்தன, மனிதர்களுக்கு எதிர்பாராத நேரங்களில் விடாய்த்து போய் இந்த நேரத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தன, பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்தன. ஆனாலும் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கவில்லையா ஐயா? நீர் அவர்களுக்கு உதவி செய்யவில்லையா? நீர் அவர்களை தாங்கி நடத்தவில்லையா? தப்புவிக்கவில்லையா? நீதிமான் ஒரு தரம் அல்ல 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் எனப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நீர் எழுப்பவில்லை. அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. நம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா, நம்முடைய இரக்கத்திற்காக நன்றி அப்பா. அந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில இருந்தாலும் அவர்களை கர்த்தர் ஆண்டவரை இப்பொழுதே தொடுவீராக, பலப்படுத்துவீராக. சோர்ந்து போகின்றவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவரே, இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் சத்துவத்தை பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அவருடைய பலனை பெருக பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். படுத்த படுக்கையா இருக்கிறவர்களை எழுப்புங்க ராஜா. வியாதி பெற்றிருப்பவர்களுக்கு அதிசயமாக இப்பொழுது அந்த வியாதிகள் மறைந்து, பலகீனங்கள் மறைந்து, உம்முடைய பலன் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தவர்கள் இப்பொழுதே உயிரடைந்து எழும்பி நிற்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, உணர்ந்து போன எலும்புகளே உயிரடைவீர்களாக. செத்து கிடக்கிற பிஸ்னஸ், செத்து கிடக்கிற ஆண்டவரை சோத்திரம் ஐயா, வியாபாரம், செத்து கிடக்கிற ஆண்டவர் வருமானம், செத்து கிடக்கிற ஆண்டவரை போக்குவரத்து எல்லாம் மறுபடியும் ஆரம்பிக்கட்டும் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாரும் அப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் எனப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த நாளில் இருந்தவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைவா, இந்த வியாதி என்னை கொண்டு விடுமோ என்று பயந்து நிற்கிறவர், மரண பயத்தோடு இருக்கிறவர்கள், எனக்கு யாருமில்லையே என்று தனித்திருப்பவர்கள், விதவைகள், ஆண்டவரது தகப்பன் இல்லாதவர்கள், தாய் இல்லாதவர்கள், அனாதைகள், தகப்பனே அப்பா, வழி இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள், வீடுகளை இழந்து போனவர்கள், பிஸ்னஸ் இழந்து போனவங்க, வாலிப வயதிலே போதைக்கு அடிமையானவங்க, வாலிப வயதில் விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனமிறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். என்ன நிலைமையில் இருந்தாலும் எவருக்கும் உதவி செய்ய வல்லமை படைத்தவர், உதவி செய்வீராக. வாலிபத்தின் பாவங்களை சிக்கி வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா என்று தவறான முடிவை எடுக்க அழிவிற்கு நோக்கி செல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்களை திறந்து அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்து தகப்பன் தாய்க்கு அவர்கள் அடங்கி இருக்கும்படியாக கர்த்தாவை கெஞ்சுகிறோம். பைக்கு வேகமாய் ஓட்டி மூட்டி அப்பாவிகளை கொன்று தானும் கொலையுண்ணப்பட இருக்கிற ஆண்டவர் வாலிபர்களை எப்படியாவது சந்தித்து போதுமான ஸ்பீடில் போனாலே போதுங்கிற ஞானத்தோடு அவர் ஓட்டத்தக்கதாக அப்படி பெற்றோர் வடிக்கிற கண்ணீருக்கு நீர் உதவி செய்யும்படியாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எனக்கு பைக் வாங்கித்தா, எனக்கு மொபைல் வாங்கித்தா, எனக்கு அதை வாங்கித்தா, இதை வாங்கித்தான்னு சொல்லி பெற்றோருடைய நிலைமை தெரியாமல் உணர்வில்லாத இதயத்தோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பிடிவாதம் பிடித்த பிள்ளைகள், முரட்டாட்ட ஆடுற பிள்ளைகள், ஊர் சுற்றுற பிள்ளைகள், ஊரில் எல்லா வம்பு தும்புகள் சம்பாதிக்கிற பிள்ளைகளை எல்லாம் சந்திங்க. கெட்ட குமாரர்கள் எங்கள் குடும்பத்தில் உண்டு, கெட்ட குமாரத்தைகள் உண்டு, சந்திங்கப்பா, மாற்றுங்க. அன்று வயதான கீழே விழுந்து விடாதபடி 2 கரங்களால் அவர்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா. வயதான காலம் எவ்வளவு முக்கியமான ஒரு காலம். ஒருவரையும் அவர் சார்ந்து வாழக்கூடாது, பெட்ரிடன் ஆயிரவே கூடாது, கண் பார்வை குறையக்கூடாது, வியாதிகள் வரக்கூடாது, பலன் குன்றக்கூடாது. மோசையின் தேவன் இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிற, அதற்காக நன்றி. தேவக்கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் எவ்வளவு போட்டிப்பா, எவ்வளவு கஷ்டம், நீங்கள் தான் சந்திக்கணும். பொல்லாத மனிதர்கள், பொல்லாத பிசாசின் கிரியைகள், செய்வினைகள், ஏவர்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவியும். பல வருடங்களாகி திருமணமாகாமல் இருக்கிறவங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களை கிருபையாய் நினைத்து பெருகும்படியாய் செய்வீராக. இந்த ஊழியத்தை நேசிக்கிற தாங்கிற பிள்ளைகள் உண்டப்பா. உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளிலிருந்து அவர்களை ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடாகிய இந்தியாவின் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. அநேக மதத்தவர்கள் மொழி பேசுதல் உண்டு, எல்லாரையும் ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே எல்லா தேவனுடைய பிள்ளைகள், எல்லா ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நான் ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். ஆண்டவரை தோத்திரம் அப்பா. கர்த்தாவே சோதரம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினால காணிக்கினாலும் தாங்குகிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி இல்லம் ஒரு ஆவிக்குரிய இல்லம் என்பதை உணர்ந்து முதியவர்கள் தமிழ்நாட்டில் 4 திசைகளும் அங்கே வந்து தங்கும்படியாக, அங்கே ஆவிக்குரிய பிள்ளைகள் வந்து பணிபுரியும்படியாக வாசலை திறந்து தாருங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அந்யோன்யங்களாத பிரசன்னம் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து